சூப்பர் 60 செய்திகள். அதில் முதலாவதாக, மேற்கு வங்கத்தில் 142 தொகுதிகளில் வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றனர். மேற்கு வங்க சட்டப்பேரவைக்கு இன்று இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. 294 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட மேற்கு வங்கத்தில் 152 தொகுதிகளுக்கு கடந்த 23ஆம் தேதி முதற்கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் வரலாறு காணாத அளவாக 93.19% வாக்குகள் பதிவாகின. இந்நிலையில் மீதமுள்ள 142 தொகுதிகளுக்கான இரண்டாவது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. இதற்காக மொத்தம் 41,001 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் 1,448 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இதில் 1,57,00,000 பெண் வாக்காளர்கள் உட்பட மொத்தம் 3,24,00,000 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். பல்வேறு பகுதிகளில் திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் பாஜகவினரிடையே மோதல் வெடித்த நிலையில் 2,32,200 பாதுகாப்பு படையினர் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கொல்கத்தாவில் அதிகபட்சமாக மத்திய பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 27,300 வீரர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். கடந்த முறை நந்திகிராம் தொகுதியில் மம்தா பானர்ஜியை தோற்கடித்த எதிர்க்கட்சித் தலைவர் சுவேந்து அதிகாரி இம்முறை பவானிபூர் தொகுதியில் மம்தா பானர்ஜியை எதிர்கொள்கிறார். வாக்குப்பதிவு முடிந்து வரும் மே 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநிலங்களின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் இன்று மாலை 6 மணி முதல் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் வெளியாக உள்ளன. தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, அசாமில் தேர்தல் நடைபெற்று முடிந்துள்ள நிலையில் மேற்கு வங்கத்தில் இன்று 2ஆம் கட்ட தேர்தல் நடைபெற்று வருகிறது. மாலை 6 மணிக்கு தேர்தல் முடிவடையும் நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாக உள்ளன. தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக கூட்டணி, என்டிஏ கூட்டணி, நாம் தமிழர், தாவேக என 4 முனை போட்டி நிலவுகிறது. இதில் சுமார் 85% பேர் வாக்களித்துள்ள நிலையில் தமிழக வரலாற்றிலேயே அதிக சதவீத வாக்குப்பதிவு நிகழ்ந்த தேர்தலாக இது அமைந்துள்ளது. யார் யாருக்கு எவ்வளவு இடங்கள், ஆட்சியை பிடிக்க யாருக்கு வாய்ப்பு என்பன உள்ளிட்ட பல்வேறு கருத்து கணிப்புகளின் முடிவுகள் சிறப்பு நேரலையாக ஒளிபரப்பாக உள்ளன. நீலகிரி, கோவை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் வரும் மே 1, 2 ஆகிய தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடக்கு தெலுங்கானா, உள் கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. ஏனைய தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி மற்றும் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் வரும் மே 1 மற்றும் 2 ஆகிய தேதிகளில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் பிற பகுதிகளில் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் செவ்வாய் அன்று 13 இடங்களில் வெயில் சதமடித்தது. தமிழ்நாட்டில் கோடைகாலம் தொடங்கி நாளுக்கு நாள் வெயில் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் 13 இடங்களில் வெப்பநிலை 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி அதிகபட்சமாக திருச்சியில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கு வெயில் வாட்டியது. வேலூர், ஈரோடு ஆகிய இடங்களில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயிலும், கரூர், பரமத்தி, சென்னை, மீனம்பாக்கம், மதுரை விமான நிலையம் ஆகிய இடங்களில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயிலும் கொளுத்தியது. திருப்பத்தூர், தருமபுரியில் 101 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும், சேலம், தஞ்சாவூர், மதுரை மாநகரம், திருத்தணி, நாமக்கல் ஆகிய இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் வாட்டியது. இந்நிலையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வரும் சனிக்கிழமை வரை அதிகபட்சமாக வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் நிலையில் கடலோர தமிழகத்தில் அசௌகரியம் ஏற்படலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தமட்டில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட்டிற்கு மேல் வெயில் கொளுத்தும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீர்த்தேக்கங்களில் கோடை வெயிலால் நீர் இருப்பு குறையும் அபாயம் உள்ளதால் குடிநீரை வீணாக்காமல் சிக்கனமாக பயன்படுத்துமாறு பொதுமக்களுக்கு சென்னை குடிநீர் வாரியம் அறிவுறுத்தியுள்ளது. சுட்டெரிக்கும் கோடை வெயில் நிலவும் நிலையில் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய நீர்த்தேக்கங்களான பூண்டி, புழல் மற்றும் சோழவரத்தில் நீர் இருப்பு படிப்படியாக குறைந்து வருகிறது. எனினும் கோடை காலத்தை சமாளிக்க போதிய குடிநீர் கையிருப்பு உள்ளதாக அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். அதே நேரம் கோடை வெயிலின் தீவிரம் காரணமாக நீர்த்தேக்கங்களில் ஆவியாதல் அதிகரித்து நீர் இருப்பு தொடர்ந்து குறையும் அபாயம் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பொதுமக்கள் குடிநீரை வீணாக்காமல் சிக்கனமாக பயன்படுத்துமாறு சென்னை குடிநீர் வாரியம் அறிவுறுத்தியுள்ளது. கோடை காலத்தில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படாமல் இருக்க அனைவரும் நீர் சேமிப்பில் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர்.
பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை உயர்த்துவதற்கான எந்த ஒரு திட்டமும் தற்போது இல்லை என மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் இணைச் செயலாளர் சுஜாதா சர்மா தெரிவித்துள்ளார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் உயர்ந்ததை அடுத்து இந்தியாவிலும் எண்ணெய் விலை அதிகரிக்கலாம் என சமூக வலைதளங்களில் வதந்திகள் பரவின. இதனால் 5 மாநிலங்களில் தேர்தல் முடிவடைந்ததும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு குறித்த அறிவிப்பு வெளியாகும் என பொதுமக்கள் மத்தியில் பரவலாக பேசப்பட்டு வந்தது. இதற்கிடையே எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தனது எக்ஸ் பக்கத்தில் ஏப்ரல் 29ஆம் தேதிக்கு பிறகு பெட்ரோல் டீசல் உள்ளிட்ட எரிபொருட்களின் விலை உயரும் என குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் இணைச் செயலாளர் சுஜாதா சர்மா பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை உயர்த்தும் எந்த திட்டமும் அரசிடம் இல்லை என கூறியுள்ளார். பொதுமக்கள் வதந்திகளை நம்ப வேண்டாம் எனவும் தெரிவித்துள்ளார். हमारे पास LPG पेट्रोल और डीजल की पर्याप्त सप्लाई है. प्राइस स्टेबल है. प्राइस में कोई इंक्रीज नहीं किया गया है. अतः पैनिक बाइंग से बचें. எண்ணெய் தட்டுப்பாடு என மக்கள் பீதியுடன் பல இடங்களில் எரிபொருள் வாங்குவதை பார்ப்பதாகவும் எண்ணெய் பற்றாக்குறை எங்கும் ஏற்படவில்லை எனவும் விளக்கமளித்துள்ளார். விமான எரிபொருள் விலையை குறைக்காவிட்டால் விமான சேவைகளை நிறுத்தப்படும் என மத்திய அரசுக்கு விமான நிறுவனங்கள் கடிதம் எழுதியுள்ளன. மேற்காசிய போர் காரணமாக மத்திய அரசு அண்மையில் சர்வதேச விமானங்களுக்கான எரிபொருளை லிட்டருக்கு 73 ரூபாயும் உள்நாட்டு விமான சேவைகளுக்கு லிட்டருக்கு 15 ரூபாயும் அதிகரித்தது. ஏர் இண்டியா, இண்டிகோ மற்றும் ஸ்பைஸ்ஜெட் ஆகிய முன்னணி விமான நிறுவனங்கள் விமான எரிபொருள் விலையை மாற்றியமைக்க கோரியும் மத்திய அரசிடம் அவசர நிதி உதவி கோரியும் கடிதம் எழுதியுள்ளன. அதில் எரிபொருள் விலை உயர்வு மற்றும் மேற்காசிய போர் சூழலால் ஏற்பட்டுள்ள வான்படி கட்டுப்பாடுகள் காரணமாக செயல்பாட்டு செலவுகள் அதிகரித்துள்ளதாகவும் இதனால் விமான சேவைகள் நிறுத்தப்படும் அல்லது நிறுவனங்கள் மூடப்படும் நிலை ஏற்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளன. ஒரு விமான நிறுவனத்தின் மொத்த செலவில் சுமார் 40% எரிபொருளுக்காகவே செலவிடப்படுவதாகவும் உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமானங்களுக்கான எரிபொருள் விலையில் உள்ள முரண்பாடுகளை களைய வேண்டும் என்றும் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் ஏர்லைன்ஸ் கோரிக்கை விடுத்துள்ளது. தற்போது விதிக்கப்படும் 11% கலால் வரியை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் மாநில அரசுகள் விதிக்கும் மதிப்பு கூட்டு வரி சுமையை குறைக்க வேண்டும் என்றும் நிறுவனங்கள் வலியுறுத்தியுள்ளன. தமிழ்நாடு என்றாலே சாதனைதான் என்று இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பொருளாதார வளர்ச்சி விகிதம் 2025-26ஆம் நிதியாண்டில் இரட்டை இலக்கத்தில் 10.83 விழுக்காடு வளர்ச்சியை எட்டியுள்ளதாக மத்திய புள்ளியியல் துறை தெரிவித்துள்ளது. இதனை சுட்டிக்காட்டி எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் தாங்கள் சொன்னதை எண்களிலும் நிரூபித்துக் கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். முதல் 3 ஆண்டுகளில் அடித்தளம் அமைத்து இப்போது தொடர்ந்து 2 ஆண்டுகளாக இரட்டை இலக்க வளர்ச்சி என்ற சாதனையை நிகழ்த்தியிருப்பதாகவும் சிறப்பான நமது நிர்வாகத்திற்கு உழைப்பால் துணை நின்ற தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார். இது தொடக்கம்தான் என்று கூறியுள்ள முதலமைச்சர் மக்களின் துணையோடு இன்னும் பல உயரங்களை அடைவது உறுதி என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் நமது போட்டி என்பது மற்ற இந்திய மாநிலங்களுடன் அல்ல என்றும் தெற்காசியாவில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு உயர வேண்டும் என்பதே இலக்கு என்றும் முதலமைச்சர் விருப்பம் தெரிவித்துள்ளார். இதேபோன்று தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா தனது எக்ஸ் பக்கத்தில் ஏற்கனவே உயர்ந்திருக்கும் ஒரு மாநிலம் இவ்வளவு வேகத்தில் வளர்வது உலகளவிலும் அரிது என்று கூறியுள்ளார். இது சாதாரணமாக கிடைத்த வளர்ச்சி அல்ல என்றும் தொடர்ந்து 15-20 ஆண்டுகள் இப்படியான வளர்ச்சி நடந்தால் சீனா, தென்கொரியா போன்ற வளர்ச்சி இங்கேயும் நிச்சயம் சாத்தியம்தான் என்றும் அமைச்சர் TRB ராஜா தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சாமி தரிசனம் செய்த தாவேகா தலைவர் விஜய் இன்று ஷீரடி சாய்பாபா கோவிலில் வழிபாடு செய்யப்பட்டார். திரைத்துறையில் இருந்து அரசியலில் அடியெடுத்து வைத்துள்ள விஜய் சட்டப்பேரவைத் தேர்தலில் தனித்து களம் கண்டுள்ளார். வாக்கு எண்ணிக்கைக்கு சில நாட்களே இருக்கும் நிலையில் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்ற விஜய் வேலுடன் விஸ்வரூப தரிசனம் செய்தார். தொடர்ந்து மும்மத வழிபாட்டு தலங்களுக்கு சென்று வழிபாடு நடத்த தாவேகா தலைவர் விஜய் திட்டமிட்டுள்ளார். அதன்படி வரும் 3ஆம் தேதி ஷீரடி சாய்பாபா கோவிலுக்கு சென்று விஜய் தரிசனம் செய்ய திட்டமிட்டிருந்தார். அந்த பயணத்தில் திடீர் மாற்றம் ஏற்பட்டு இன்று காலை 10:30 மணிக்கு சென்னையில் இருந்து புறப்பட்டு ஷீரடி செல்ல உள்ளார். இது மட்டுமின்றி அடுத்தடுத்து பல பிரசித்தி பெற்ற கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளுக்கு விஜய் செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே தாவேகா தரப்பில் போட்டியிட்ட வேட்பாளர்களுடன் விஜய் நாளை ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரசியலில் வெற்றி தோல்வி சகஜம் என அனைத்து அரசியல் தலைவர்கள் அறிக்கை வெளியிட வேண்டும் என ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி கிருபாகரன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை பாரிமுனையில் ஊடகங்களிடம் பேசிய அவர் சட்டப்பேரவை தொடர்பான ஒரு குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்தவர்களின் சமூக வலைதள பதிவுகள் அதிர்ச்சி அளிப்பதாக வேதனை தெரிவித்தார். சிலர் தங்கள் கட்சிதான் வெற்றி பெறும் என்ற மாயையில் இருப்பதாகவும் குழந்தைகள் மற்றும் இளைஞர்களிடம் வெற்றி தோல்வியை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையை உருவாக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இளம் தலைமுறையினருக்கு
தேர்தல் வெற்றியை சகஜமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். யாரும் எந்தவித எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்ஸ் எடுக்கக்கூடாது என்று எல்லா அரசியல் தலைவர்களும் அறிக்கை வெளியிட வேண்டும். இந்நிலையில் தாவேக 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வென்று ஆட்சி அமைக்கும் என அக்கட்சியின் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பசுமை புரட்சி, எண்ணெய் புரட்சி, இனப்புரட்சி, சோசியலிச புரட்சி, 4ஆம் தேதி காணுவது நம்முடைய தமிழக வெற்றி கழகத்திலே தலைவர் தளபதியுடைய விசில் புரட்சி தான் தாவேக வாக்குகளை மட்டுமே பிரிக்கும் என்ற கருத்து அல்வா பேச்சுகளாகவே முடியும் எனவும் செங்கோட்டையன் கூறினார். 200 தாண்டி விசில் போகும் என்பது ஓவர் சத்தம் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் ஊடகங்களுக்கு பேட்டியளித்த அவர், குழந்தைகளின் எதிர்காலம் பாதிக்கப்படும் என்பதை உணர்ந்து தாவேக தலைவர் விஜய் பேச வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் தாவேக 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெல்லும் என்ற செங்கோட்டையனின் நம்பிக்கை குறித்து கருத்து கூறினார். 200 தாண்டி விசில் போகும் அப்படின்றதெல்லாம் இது ஓவரான சத்தம். இது விசிலான சாதாரண சத்தம் இல்ல, இது அபரிதமான சத்தம். அந்த சத்தம் வந்து விசில் சத்தம் இல்ல. இவர் சொல்றது பார்த்தா பாம் சத்தம் மாதிரி சொல்றாரு. 200 அது 200 விசிலுக்குன்னு ஒரு சத்தம் இருக்கு. அந்த தாண்டி அவ்வளவு பெரிய சத்தத்தை எல்லாம் போட முடியாது. இன்னைக்கு வந்து ஒரு ஆன்மீக தேடலுக்கு போட்டோம், அதுக்கப்புறம் தேர்தல் முடிந்தப்புறம் ஷூட்டிங் இடம் தேட போவாரான்றது ஒரு சந்தேகமா இருக்கு எனக்கு. தொடர்ந்து பேசிய தமிழிசை, தமிழ்நாடு இரட்டை இலக்க வளர்ச்சியை எட்டியது குறித்த முதலமைச்சரின் பதிவை குறிப்பிட்டு பேசினார். இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு மத்திய அரசு கொண்டு வந்த அடிப்படை வசதிகள், மத்திய அரசு கொண்டு வந்த பல திட்டங்கள், பொருளாதார ரீதியான பல திட்டங்கள், இவை எல்லாமே கூட சேர்ந்துதான் ஒரு மாநிலத்தின் வளர்ச்சியை ஏற்படுத்துகிறது. தமிழ்நாட்டின் கடன் அளவு குறித்து முதலமைச்சர் பேசாதது ஏன் எனவும் தமிழிசை கேள்வி எழுப்பினார். டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்ததில் அரசுக்கு 397 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக கூறி சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு உத்தரவிடக் கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்க உள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் சுமார் 45,000 டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்யப்பட்டதில் 397 கோடி ரூபாய் வரை அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அறப்போர் இயக்கம் மற்றும் அதிமுக வழக்கறிஞர் அணி தரப்பில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதலில் பங்கேற்ற ஒப்பந்ததாரர்கள் அனைவரும் ஒரே விலையை குறிப்பிட்டதால் தான் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், இதுகுறித்து நீதிமன்ற கண்காணிப்பில் சிறப்பு குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் வெறும் யூகத்தின் அடிப்படையிலானவை என்றும் அரசியல் உள்நோக்கத்தோடும் விளம்பர நோக்கத்தோடும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தலைமை நீதிபதி S.A. தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி G. அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் இந்த வழக்கின் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கப்படுகிறது. சிறப்பு பெற்ற ஏர்வாடி தர்காவில் சந்தனக்கூடு திருவிழாவிற்கான கொடியேற்றம் கோலாகலமாக நடைபெற்றது. ஏர்வாடியில் பாதுஷா நாயகம் தர்கா அமைந்துள்ளது. இங்கு ஆண்டுதோறும் சந்தனக்கூடு திருவிழா சமூக நல்லிணக்கம், ஒருமைப்பாட்டை பறைசாற்றும் வகையில் அனைத்து சமுதாய மக்களாலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த ஆண்டுக்கான சந்தனக்கூடு திருவிழா மே 10ஆம் தேதி மாலை தொடங்கி மறுநாள் அதிகாலை வரை நடைபெற உள்ளது. இந்த திருவிழாவுக்கான கொடியேற்றம் நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. யானை, குதிரை அணிவகுப்பு, ஒயிலாட்டம் உள்ளிட்டவை நடைபெற்றன. 2 கிலோமீட்டர் தூரம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட கொடி தர்கா முன்பு உள்ள கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. விழாவில் தமிழகம் மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர்.
உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் சித்திரை திருவிழாவில் திருநங்கைகள் அரவானை தங்கள் கணவராக ஏற்று தாலி கட்டிக் கொள்ளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இக்கோவிலின் சித்திரை திருவிழா கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான தாலி கட்டும் சடங்கு நடைபெற்றது. இதற்காக பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் திருநங்கைகள் மணப்பெண் போல அலங்கரித்துக் கொண்டு கோவிலுக்கு வந்திருந்தனர். திருநங்கைகள் கூத்தாண்டவர் தங்கள் கணவராக ஏற்று பூசாரிகளின் கையால் தாலி கட்டிக் கொண்டனர். தாலி கட்டிய பிறகு சுமங்கலிகளாக மாறிய திருநங்கைகள் மகிழ்ச்சியில் ஆடி பாடி மகிழ்ந்தனர். இந்த வருஷம் வந்துட்டு நான் மிஸ் திருநங்கை ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணியிருக்கேன். ரொம்பவே ஹாப்பியா இருக்கும். அதோட இந்த கிரீடத்தோட இந்த எங்க ஐயனை வந்து பாக்குறது இன்னமும் எனக்கு ஸ்பெஷலான ஒரு மூமெண்டா இருக்கு. திருவிழாவையொட்டி 1000க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். விவசாயி ஒருவரை காளை விரட்டி சென்று தாக்கிய காட்சிதான் இது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் காந்திநகர் பகுதியை சேர்ந்தவர் தனராஜன். விவசாயியான இவர் தனது இருசக்கர வாகனத்தில் மெயில் காவல் தெரு பகுதிக்கு வந்துள்ளார். அப்போது அங்கு நின்றிருந்த மாடுகள் திடீரென தனராஜனை விரட்டியுள்ளன. இதனால் அச்சமடைந்த அவர் இருசக்கர வாகனத்தை கீழே போட்டுவிட்டு தப்பித்து ஓட முயற்சித்தார். ஆனால் காளைகள் அவரை விடாமல் விரட்டிச் சென்றன. தனராஜன் காலிடறி கீழே விழுந்த நிலையில் காளை ஒன்று கொம்பால் முட்டியும் கால்களால் உதைத்தும் கடுமையாக தாக்கியது. இதையடுத்து அங்கிருந்தவர்கள் காளையை விரட்டி தனராஜனை மீட்டனர். காளை தாக்கியதில் காயமடைந்த தனராஜன் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் கால்நடைகளை முறையாக பராமரிக்காத உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ஏனாமில் பெட்ரோல் டீசல் விலை குறைவாக உள்ளதால் அவற்றை வாங்க பெட்ரோல் பங்குகளில் ஆந்திர மக்கள் குவிந்து வரும் காட்சிகளை இவை. ஆந்திர பிரதேசத்தில் நிலவும் மின்வெட்டு மற்றும் தற்போது நடைபெற்று வரும் பயிர் அறுவடை உள்ளிட்ட காரணங்களால் பெட்ரோல் மற்றும் டீசலுக்கு அதிக தேவை ஏற்பட்டுள்ளது. எண்ணெய் நிறுவனங்களிடமிருந்து வரும் விநியோகத்தில் ஏற்பட்ட சிக்கல்கள் காரணமாக கடந்த சில நாட்களாக எரிபொருள் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. இதனிடையே ஆந்திர பிரதேசத்தை விட புதுச்சேரிக்கு உட்பட்ட ஏனாமில் எரிபொருள் விலை 12 முதல் 14 ரூபாய் வரை குறைவாக உள்ளது. இதனால் ஏனாமில் பெட்ரோல் டீசல் வாங்க அண்டை மாநிலமான ஆந்திர மக்கள் கூட்டமாக குவிந்து வருகின்றனர். நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்து எரிபொருளை வாங்கிச் செல்கின்றனர். கேன் மற்றும் பேரல்களுடன் பெட்ரோல் நிலையங்களுக்கு விவசாயிகள் உள்ளிட்டோர் வந்த வண்ணம் உள்ளனர். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் ஏஐ தரவு மையத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. அதானி மற்றும் ஏர்டெல் நிறுவனத்துடன் இணைந்து கூகுள் நிறுவனம் மிகப்பெரிய அளவில் விசாகப்பட்டினத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப தரவு மையத்தை கூகுள் நிறுவனம் அமைக்கிறது. இதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்தியாவின் செயற்கை நுண்ணறிவு உட்கட்டமைப்பு மற்றும் நீண்டகால தரவு திறனுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் இந்த மையம் அமைக்கப்படுகிறது. 1,46,000 ரூபாய் கோடி முதலீட்டில் இந்த மையம் அமைக்கப்படுகிறது. இந்த மையத்தால் டேட்டா சயின்ஸ், இணைய பாதுகாப்பு மற்றும் செயற்கை நுண்ணறிவு செயல்பாடுகள் ஆகிய துறைகளில் ஆயிரக்கணக்கான உயர் மதிப்புள்ள வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இளம் வீரர்களுடன் இணைந்து பிரதமர் நரேந்திர மோடி கால்பந்து விளையாடிய காட்சிகள் தான் இவை. சிக்கிம் மாநிலத்தின் 50வது ஆண்டு பொன் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழாவில் கலந்து கொள்ள கேங்டாக்கில் நகர்வலம் வந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து ஆர்கிடேரியம் தோட்டத்தில் உள்ள மலர் கண்காட்சியை பிரதமர் மோடி கண்டுகளித்தார்.
வெல்டோர் மைதானத்தில் நடைபெற்ற கலை நிகழ்வுகளையும் பிரதமர் மோடி பார்வையிட்டார். தொடர்ந்து பேசிய அவர் கிழக்கு இந்தியாவின் சொர்க்கம் சிக்கிம் என்றார். पूरब का स्वर्ग सिक्किम, ऑर्किड का गार्डन सिक्किम. முன்னதாக சிக்கிம் கால்பந்து அணியுடன் பிரதமர் மோடி கால்பந்து விளையாடி மகிழ்ந்தார். கேரளாவில் ஏப்ரல் மாதத்தில் மட்டும் இதுவரை 49 பேர் பாம்பு கடித்து பலியானதால் மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். கேரளாவில் கடும் கோடை வெப்பத்தில் இருந்து தப்பிக்கவும் குளிர்ச்சியை தேடியும் பாம்புகள் குடியிருப்புகளுக்குள் புகுவது அதிகரித்துள்ளது. மேலும் கோடைகாலம் விஷப்பாம்புகளின் முட்டை பொரிக்கும் காலமாக இருப்பதால் அவற்றின் நடமாட்டம் மற்றும் ஆக்ரோஷம் அதிகமாக உள்ளது. இந்நிலையில் கேரளாவில் பாம்பு கடித்து உயிரிழப்போரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இம்மாதத்தில் மட்டும் இதுவரை 49 பேர் பாம்பு கடித்து உயிரிழந்துள்ளனர். ஏப்ரல் மாதம் கடைசி வாரத்தில் மட்டும் பாம்பு கடியால் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த 2 குழந்தைகள் உட்பட 6 பேர் பலியாகியுள்ளனர். கோழிக்கோடு, ஆலப்புழா, கண்ணூர், மலப்புரம், திருவனந்தபுரம், இடுக்கி மற்றும் திருச்சூர் ஆகிய மாவட்டங்களில் அதிக பாதிப்புகள் பதிவாகியுள்ளன. இதனிடையே சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பாம்பு கடித்தவுடன் உடனடியாக சிகிச்சை அளிக்க கனிவு 108 ஆம்புலன்ஸ் சேவையை மக்கள் பயன்படுத்த சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. மேலும் மாநிலம் முழுவதும் சுமார் 146 மருத்துவமனைகளில் பாம்பு விஷமுறிவு மருந்து இருப்பு வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டை சுற்றியுள்ள புதர்கள், நீண்ட புற்கள் மற்றும் குப்பைகளை உடனே அகற்ற மாநில அரசு அறிவுறுத்தியுள்ள நிலையில் பொதுமக்கள் கூடுதல் கவனத்துடன் இருக்க முதல்வர் பினராயி விஜயன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். உலகில் ராணுவத்திற்காக அதிகம் செலவு செய்யும் நாடுகளில் இந்தியா 5வது இடத்தில் தொடர்கிறது. ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் சர்வதேச நாடுகளின் ராணுவ கட்டமைப்பு செலவு விவரங்களை ஒவ்வொரு ஆண்டும் வெளியிட்டு வருகிறது. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டுக்கான இப்பட்டியலில் இந்திய ராணுவத்தின் ராணுவ கட்டமைப்பு செலவு அளவாக சுமார் 8,70,000 கோடி ரூபாய் கணக்கிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் உலகில் ராணுவத்திற்காக அதிகம் செலவு செய்யும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா 5வது இடத்தில் தொடர்கிறது. 2024ஆம் ஆண்டு இந்தியா 5வது இடத்தில் இருந்தது என்றாலும் அதைவிட தற்பொழுது 8.9% அளவுக்கு தொகை அதிகரித்துள்ளது. பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான அவசரகால கொள்முதல்களை இந்தியா மேற்கொண்ட நிலையில் ராணுவ செலவு அதிகரித்ததாக தெரிகிறது. அமெரிக்கா, சீனா, ரஷ்யா மற்றும் ஜெர்மனி ஆகிய 4 நாடுகள் இப்பட்டியலில் முன்னணியில் உள்ளன. அதேபோல உலகளாவிய ராணுவ செலவில் இந்திய ராணுவம் மட்டும் 3.2% என்கின்ற அளவை கொண்டுள்ளது. 2026-27ஆம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் பாதுகாப்புத்துறைக்காக இந்தியா 7.85 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தனது தங்கை உயிரிழந்ததை வங்கி அதிகாரிகள் நம்பாததால் இறந்த தங்கையின் எலும்புக்கூட்டுடன் முதியவர் வங்கிக்கு வந்த காட்சிதான் இது. ஒடிசா மாநிலம் மல்லிபாசியில் உள்ள கிராம வங்கியில் தன்னுடைய தங்கையின் வங்கிக் கணக்கில் உள்ள 20,000 ரூபாய் பணத்தை தருமாறு ஜிது முண்டா என்பவர் கூறியுள்ளார். அதற்கு கணக்கின் உரிமையாளர் இன்றி 3ஆம் தரப்பினருக்கு பணம் தர இயலாது என்று வங்கி அதிகாரிகள் தெரிவித்த நிலையில் தன்னுடைய தங்கை உயிரிழந்ததாக ஜிது முண்டா தெரிவித்துள்ளார். வங்கி அதிகாரிகள் இறப்பு சான்றிதழ் கூறியதால் அதிருப்திக்குள்ளான ஜிது முண்டா இறந்த தங்கையின் எலும்புக்கூட்டை தோளில் சுமந்து வங்கிக்கு வந்தார். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி விமர்சனத்திற்குள்ளானது. இதற்கு விளக்கமளிக்கக்கூடிய வங்கி நிர்வாகம் முதியவர் பெயர் நியமனதாரராக கூட குறிப்பிடப்படவில்லை என்றும் முறையான ஆவணங்கள் இல்லாததால் பணம் வழங்கப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் முதியவர் பணத்தை கேட்கும் போது சரியான நிலையில் இல்லை என்றும் இறப்பு சான்றிதழ் பெறுவதற்கு தேவையான உதவிகளை முதியவருக்கு வங்கி நிர்வாகம் வழங்கி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய கச்சா எண்ணெய் நெருக்கடிக்கு மத்தியில் பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்யும் நாடுகள் அமைப்பில் இருந்து விலகுவதாக ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து நடத்திய தாக்குதலை தொடர்ந்து உலகளாவிய எண்ணெய் வர்த்தகத்தில் முக்கிய பங்களித்து வந்த ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் மூடியது. இதனால் உலகளவில் இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளில் எண்ணெய் பற்றாக்குறை ஏற்பட்டு சில நாடுகளில் விலையும் உயர்த்தப்பட்டது. அதேவேளையில் ஈரானின் தொடர் தாக்குதலின் போது கச்சா எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய பொருட்கள் உற்பத்தி ஏற்றுமதி நாடுகளின் கூட்டமைப்பான ஓபெக் தங்களுக்கு ஆதரவு அளிக்கவில்லை என ஐக்கிய அரபு அமீரகம் விரக்தியை வெளிப்படுத்தியது.
இந்நிலையில் மே 1ஆம் தேதி முதல் இந்த OPEC கூட்டமைப்பில் இருந்து விலகவுள்ளதாக ஐக்கிய அரபு அமீரகம் தற்பொழுது அதிரடியாக அறிவித்துள்ளது. OPEC கூட்டமைப்பில் உறுப்பினராக இருக்கும் நாடுகள் அந்த அமைப்பு கூறும் அளவிலேயே தினமும் கச்சா எண்ணெயை உற்பத்தி செய்ய வேண்டும். தற்பொழுது அதிலிருந்து விலகியுள்ளதால் கச்சா எண்ணெய் உற்பத்தியில் ஐக்கிய அரபு அமீரகமே இனி சுயமாக செயல்படும் என கருதப்படுகிறது. OPEC கூட்டமைப்பில் இருந்தபொழுது கச்சா எண்ணெய் பங்களிப்பில் ஐக்கிய அரபு அமீரகம் தினமும் சராசரியாக 12% என்ற அளவை கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவை உலுக்கிய இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பிறகு உலக நாடுகள் ஒன்றுபட்டு பயங்கரவாதத்தை எதிர்த்ததை போன்ற உறுதி உக்ரைனின் பாதுகாப்பிலும் தேவை என பிரிட்டன் மன்னர் சார்லஸ் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தையொட்டி அந்நாட்டுக்கு பிரிட்டன் மன்னர் 3ஆம் சார்லஸ் மற்றும் ராணி கமீலா 4 நாள் அரசுமுறை பயணமாக சென்றுள்ளனர். அமெரிக்கா சென்ற அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களை வரவேற்றார். அமெரிக்க நாடாளுமன்றத்தின் கூட்டுக் கூட்டத்தில் வரலாற்று சிறப்புமிக்க உரையை பிரிட்டன் மன்னர் சார்லஸ் நிகழ்த்தினார். அப்போது பல்வேறு விஷயங்கள் பற்றி பகிர்ந்து கொண்ட அவர் முன்னெப்போதையும் விட பிரிட்டன் மற்றும் அமெரிக்கா இணைந்து செயல்படுவது தற்போது மிகவும் முக்கியமானது என்றார். In the immediate aftermath of 9/11, when NATO invoked Article 5 for the first time and the United Nations Security Council was united in the face of terror, we answered the call together. 2ஆம் எலிசபெத் மகாராணி 1991 நிகழ்த்திய உரைக்கு பின்னர் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் 2வது பிரிட்டன் மன்னர் என்ற சிறப்பை சார்லஸ் பெற்றுள்ளார். நடப்பு IPL தொடரில் பஞ்சாபின் தொடர் வெற்றிக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தடை போட்டுள்ளது. நியூ சண்டிகரில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் பந்து வீசியது. வழக்கம் போல் பஞ்சாப் தொடக்க வீரர்கள் அதிரடி காட்ட ஸ்கோர் மளமளவென உயர்ந்தது. பிரையான் சாரியா 29 ரன்களிலும் கூப்பர் கான்லி மற்றும் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் தலா 30 ரன்களிலும் வெளியேறினர். மறுமுனையில் தொடக்க வீரர் பிரப்சிம்ரன் 59 ரன்கள் குவித்தார். கடைசி ஓவர்களில் மார்க்கஸ் டோனிஸ் 22 பந்துகளில் 62 ரன்கள் குவிக்க பஞ்சாப் அணி 20 ஓவர்களில் 222 ரன்கள் குவித்தது. ராஜஸ்தானுக்கு வழக்கம் போல் தொடக்க வீரர் வைபவ் சூரியவன்ஷி அதிரடி தொடக்கம் தந்தார். 16 பந்துகளை மட்டுமே சந்தித்த அவர் 5 சிக்சர்களுடன் 43 ரன்கள் குவித்தார். மற்றொரு தொடக்க வீரர் ஜெய்ஸ்வால் 27 பந்துகளில் 51 ரன்கள் குவித்தார். கடைசி ஓவர்களில் பெரைரா 26 பந்துகளில் 52 ரன்கள் குவித்து அணிக்கு வெற்றி தேடித்தந்தார். ராஜஸ்தான் அணி 19.2 ஓவர்களில் 228 ரன்கள் எடுத்து 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. நடிகர் சங்கம் உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு வந்தால் வேலை நிறுத்த அறிவிப்பை வாபஸ் பெறுவது குறித்து பரிசீலனை செய்யப்படும் என்று தயாரிப்பாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க பொதுக்குழு கூட்டம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெற்றது. அதில் வருவாய் பகிர்வு முறையில் மட்டுமே திரைப்படங்களை தயாரிப்பது என்றும் இதை அனைவருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய வகையில் வரக்கூடிய மே 2ஆம் தேதி அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதற்கு பதிலளிக்கை வெளியிட்ட நடிகர் சங்கம் வேலை நிறுத்த தீர்மானம் அதிர்ச்சியும் வேதனையும் அளிப்பதாக தெரிவித்திருந்தது. தயாரிப்பாளர் சங்கம் தங்களிடம் இது குறித்து எதுவும் விவாதிக்கவில்லை என்று கூறியிருந்தது. இந்நிலையில் நடிகர் சங்கம் உண்மைக்கு புறம்பான செய்தியை வெளியிட்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள தயாரிப்பாளர்கள் சங்கம் வருவாய் பகிர்வு முறை குறித்து 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் முதல் பேசி வருவதாக குறிப்பிட்டுள்ளது. செயற்குழுவில் விவாதித்து முடிவை அறிவிப்பதாக நடிகர் சங்க தலைவரும் துணைத் தலைவரும் தெரிவித்ததாகவும் கூறியுள்ளது. சிம்பு, தனுஷ் உள்ளிட்ட நடிகர்களின் பிரச்சினை குறித்து கூட்டத்திலும் இது குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்திருக்கூடிய தயாரிப்பாளர்கள் சங்கம் நடிகர் சங்கம் உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு வந்தால் வேலை நிறுத்த அறிவிப்பை வாபஸ் பெறுவது குறித்து பரிசீலனை செய்யப்படும் என்றும் கூறியுள்ளது. இல்லையெனில் அடையாள வேலை நிறுத்தம் நடைபெறும் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. தான் மீண்டும் மல்யுத்தம் விளையாடுவதை இந்திய மல்யுத்த சம்மேளனம் தடுக்க முயற்சிப்பதாக மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் குற்றம் சாட்டியுள்ளார். ஹரியானாவை சேர்ந்த மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் 2024 பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் 50 கிலோ எடை பிரிவில் 100 கிராம் கூடுதலாக எடை இருப்பதாக கூறி வெளியேற்றப்பட்டார். இதையடுத்து ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் தரப்பில் போட்டியிட்டு வினேஷ் போகத் MLA ஆனார். இந்நிலையில் தனது மல்யுத்த மறுபிரவேசத்தை இந்திய மல்யுத்த சம்மேளனம் தடுக்க முயற்சிப்பதாக வினேஷ் போகத் குற்றம் சாட்டியுள்ளார். அடுத்த மாதம் நடைபெறவுள்ள தேசிய ஓபன் போட்டியில் பங்கேற்க ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க முயன்ற நிலையில் கால அவகாசம் நிறைவு பெற்றது என தனக்கு கூறப்பட்டதாக வினேஷ் போகத் தெரிவித்துள்ளார். ஆனால் 30ஆம் தேதி வரை விண்ணப்பிக்க கால அவகாசம் உள்ள நிலையில் தனக்கு மட்டும் அனுமதி மறுக்கப்படுவதாக வினேஷ் போகத் குற்றம் சாட்டியுள்ளார். அதே நேரம் வினேஷ் போகத்தின் குற்றச்சாட்டை திட்டவட்டமாக மறுத்துள்ள மல்யுத்த சம்மேளன தலைவர் சஞ்சய் சிங் போட்டிக்கு விண்ணப்பிக்கும் நடைமுறையில் வினேஷ் போகத் மட்டுமின்றி பல்வேறு வீராங்கனைகளும் பிரச்சனைகளை எதிர்கொள்வதாக தெரிவித்தார்.